உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாங்க. 10 சின்ன வெங்காயம் 1-2 இடித்து சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது கூட 2 பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தோட கலர் இந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாங்க. தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்குள்ளே இங்கே தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க. சோம்பு சேர்த்து இப்போ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முட்டைகளை உடைச்சி சேர்த்துக்கலாங்க. 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி.